ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுடிதாரோட டாப் தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒரு காலேஜோட யூனிஃபார்ம். ஸோ அது வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து சுடிதார் ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டதே கிடையாது. ஸோ அதனால் இது போட போகிறோம். இந்த சுடிதாரில் வந்து நம்ம பேண்ட்டில் இருக்கிற கிளாத்தை வச்சு பைப்பிங் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பைப்பிங் பீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட சுடிதார் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது வந்து பேக் சைடு. ஸோ பேக் சைடு வந்து நான் ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பைப்பிங் கேட்டதுனால நம்ம அந்த நான் வந்து பைப்பிங் த்ரெட் இருக்கா அதை வச்சு நம்ம வந்து இது வந்து ரவுண்ட் நெக், ஸோ கிராஸ் பீஸ் கட் பண்ணி சென்டரில் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து இந்த ரவுண்ட் நெக்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம், நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் அப்படியே நம்மளோட அந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கணும். நான் இது வந்து 1 சைட் ப்ரெஷர் ஃபுட் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் 1 சைட் ப்ரெஷர் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் பைப்பிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம அந்த சென்டரில் நாச் வந்து கொடுத்துட்டு இப்போ இது வந்து நம்மளுக்கு நார்மல் லைனிங் கிடையாது. ஸோ அதனால் நெக் பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான லுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குமா, ஸோ அந்த கிளாத்தை நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்கையும் நெக் ஃபேப்ரிக்கையும் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இந்த டைப்பில் நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைனிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நெக்கு என்ன ஃபினிஷிங் கொடுக்குமோ அதே ஃபினிஷிங்கை வந்து உங்களுக்கு இதுவும் வந்து கொடுக்கும். உள் பக்கமாக மட்டும் நம்ம கழுத்தை சுற்றி மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். ஸோ அதை மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நார்மல் நெக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட பைப்பிங் வந்து பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த பைப்பிங் த்ரெட் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணது கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் 1 சைட் ப்ரெஷர் ஃபுட் வந்து நம்ம போட்டு ஸ்டிச் பண்ண சொல்கிறோம். ஏன்னா 1 சைட் ப்ரெஷர் ஃபுட் போட்டு நீங்கள் பைப்பிங் வச்சிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வரும். அந்த பைப்பிங் த்ரெட்டு மட்டும் அதோட கிளாத்து சுற்றி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங், அதாவது படிமான தையல், இது படிமான தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கிளாத்தஸ் வந்து தூக்குற மாதிரி அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த படிமான தையல் வந்து நம்ம போடுறோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து நீட்டாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உள்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். ஃபுல்லுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. உள்பக்கம் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணோம்ல, அதோட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது தெரியுதா. இப்போ நான் வந்து அந்த ஷோல்டரையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட அந்த சுடிதார் பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பக்கமுமே இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வரும். ஒரு சில கிளாத் வந்து சீக்கிரமாக அந்த ஓரம் அடிக்காமல் இருந்தால் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வர்ற ப்ராப்ளம் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நீட்டான லுக்கில் நம்மளுக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் வந்து பைப்பிங் வந்து வைக்கணும். ஸோ நான் பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஸ்லீவோட நல்ல பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு அதை உள்பக்கமாக டேன் பண்ணிக்கணும். டேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்மளோட ஸ்லீவுக்கு மேலே வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து படிமான தையல் வந்து, அதாவது நம்ம பைப்பிங்கை வந்து டேர்ன் பண்ணி அந்த பைப்பிங் பக்கத்தில் ஒரு தையல் போட்டோம்ல டாப்பில், இதில் வந்து அந்த மாதிரி போடலை. அந்த மாதிரி போடாமல் நம்மளோட பைப்பிங்கை அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே உள்பக்கமாக டேன் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மட்டும் நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தாலே நல்லா நீட் அண்ட் ஃபினிஷிங் லுக்கு கிடைக்கும். ஸோ 2 ஸ்லீவுமே நான் அந்த மாதிரி பைப்பிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மளோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 இன்ச் வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி நீங்கள் ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க.
2 ஷோல்டருமே வந்து ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பைப்பிங் வந்து வச்சிருக்கிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ணணும். நம்ம ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்மளோட டாப்போட நல்ல பக்கத்தை மேலே எடுத்து வச்சுட்டு, நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவோட ராங் சைடு வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சென்டரில் வைக்கணும். ஸோ நம்ம ஸ்லீவில் வந்து சென்டர் வந்து கட் பண்ணி ஒரு நாச் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஷோல்டரில் வந்து சென்டர் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அதே சென்டர்லேயும் இந்த சென்டர்லேயும் வச்சு நீங்கள் எப்போவும் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கர்வ் எல்லாமே கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டர்ன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டான அந்த நீட்டான லுக்கில் வந்து இருக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு உங்களோட ஸ்லீவை வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு காலேஜ் யூனிஃபார்ம் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எந்த காலேஜ் யூனிஃபார்ம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணணும். இதில் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுல நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக 1.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விட்டுருப்போம். அந்த ஸ்டிச்சிங்கை தான் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளோட ஓப்பன் பக்கம், அப்புறம் சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த கர்வ் வர்ற பக்கம் எல்லாம் நம்ம நாச் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்லீவோட ரவுண்டை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்லீவோட ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஆம் ஹோலுக்கு கீழே இருந்து நான் விட்டேன்ல 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். அந்த 1.5 இன்ச்சை மட்டும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்மளோட சுடிதாரை மேலே போட்டு மார்க் பண்ணணும், அதிலேருந்து அளவெடுத்துங்க மார்க் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்மளோட எவ்வளோ அளவு விட்டோமோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்மளோட ஓப்பன் பக்கத்தில் நம்ம 1 இன்ச் தான் விட்டோம். ஓப்பன் பக்கம் வரும்போது கரெக்டாக 1 இன்ச் தான் மார்க் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம 1.5 இன்ச் விட்டுருப்போம். ஓப்பன் பக்கத்தில் 1 இன்ச் தான் விட்டுருப்போம். நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் ஓப்பன் பக்கம் வரும்போது 1 இன்ச் தான் மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட ஆம் ஹோல் பாயிண்ட்டில் ஒரு சின்ன கட்டிங் வந்து கொடுத்து வச்சுருப்பேன். அந்த கட்டிங் மேலே நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த கர்வ் வரும். கரெக்டாக அந்த எப்படி நம்மளோட செஸ்ட் ரவுண்டுக்கு கீழே வந்து செஸ்ட்டுக்கு கீழே ஒரு கர்வ் வரும். உள் பக்கம் வந்து ஒரு வளைவு வரும். அந்த வளைவை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுடிதாரில் வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா ஷேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓப்பனில் வந்து நீடியில் வந்து ஸ்டாப் பண்ணி அப்படி டர்ன் பண்ணி இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் எத்தனை ஸ்டிச்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் மட்டும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த 1 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுத்துகிட்டே வந்துட வேண்டியதுதான். ஓப்பன் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நார்மலாக ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தடு. நம்ம ஓப்பனுக்கு என்ன அளவு விட்டுமோ அந்த அளவை மார்க் பண்ணி அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நேராக இந்த ஓப்பனில் மெயின் என்ன அப்படின்னா நம்மளோட மேலே அந்த ஓப்பன் வரும்ல, ஓப்பன் ஆகிற அந்த போர்ஷனில் வந்து அந்த ஒரு பா மாதிரி வரும். அந்த பா மாதிரி வர்றதை வந்து நம்ம பெர்ஃபெக்டாக வைக்கணும். அந்த பா வந்து பார்க்குறதுக்கு அந்த பா லுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் நம்மளோட இந்த ஓப்பனில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அந்த பா வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அதுதான் இந்த சுடிதாரில் ஓப்பன் வைக்கிறதுல இருக்கிற சேலஞ்சு. இந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக அந்த 1 இன்ச்சை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பா வந்து அழகாகவே வரும். நம்ம ஓப்பனுக்கு விட்டுருக்கிறத விட ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் மேலே ஏற்றி வரைக்கும் ஸ்டிச்சிங்கை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பாவை சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து இந்த பக்கமாக நீங்கள் இந்த கிளாத்தில் நீங்கள் மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வரணும். அதாவது அந்த வைப்போம்ல அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் பக்கம் மேலே ஏற்றி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அந்த பாவங்க கொண்டு வந்து மறுபடியும் இந்த கிளாத்தில் வந்து நம்ம 1 இன்ச் வந்து விட்டுருப்போம். அந்த 1 இன்ச்சை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து நார்மல் மெத்தடு. இதை விட ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு இருக்குது ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அது உங்களுக்கு வேணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து ஓப்பன் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இதை விட அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீட் அண்ட் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த சுருக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வந்து வராது. ரொம்பவே நீட்
அதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம 2 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பெர்ஃபெக்டாக வரணும். வந்துடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து ஓப்பன் வந்து சூப்பர் பெர்ஃபெக்ட், அவ்வளோதான். சுடிதார் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து சுடிதார் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.